மங்களம் உண்டாகட்டும். நேற்று வரை நீங்கள் செய்த தவறுகள் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்று நீங்கள் இன்னும் பயந்து கொண்டிருந்தால் அந்த பயத்தை இப்போதே வேரோடு பிடுங்கி எறியுங்கள். உங்கள் வாழ்க்கை என்பது ஒரு காகிதம் என்றால் அதில் எழுதப்படும் எழுத்துக்கள் உங்கள் அணுக்களின் அதிர்வுதான். இன்று நாம் பேசப் போவது அந்த அதிர்வை எப்படி மாற்றி அமைப்பது, உங்கள் வாழ்வின் பழைய வரைபடத்தை அழித்துவிட்டு ஒரு புதிய குவாண்டம் வரைபடத்தை எப்படி உருவாக்குவது என்பதை பற்றித்தான். இந்த வீடியோவின் ஒவ்வொரு சொல்லும் உங்கள் அணுக்களில் ஒரு புதிய ஒளியை பாய்ச்சி உங்கள் வறுமையின் இருளை இப்போதே அகற்றப் போகிறது. இந்த உலகம் உங்களுக்கு சொன்ன மிகப்பெரிய போய் உங்கள் வாழ்க்கை ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுவிட்டது என்பதுதான். குவாண்டம் அறிவியல் தெளிவாகச் சொல்கிறது, உங்கள் வாழ்க்கை என்பது ஒரு முடிவற்ற வாய்ப்புகளின் தொகுப்பு. நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதுவே உங்கள் நிஜமாக மாறுகிறது. ஆனால் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்கள்? மீண்டும் மீண்டும் உங்கள் தோல்விகளையும் உங்கள் பற்றாக்குறைகளையும் அல்லவா நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் அணுக்களில் வறுமையை சுமந்து கொண்டு வெளியே நீங்கள் வெற்றிக்காக காத்திருப்பது ஒரு முட்டாள்தனமான செயல். இன்று அந்த தேர்வை மாற்றுவோம். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் இந்த பிரபஞ்ச திரையில் ஒரு அதிர்வை ஏற்படுத்துகிறது. ஆனால் அந்த முடிவு எடுக்கும் போது உங்கள் மனதில் இருக்கும் தயக்கம் அந்த அதிர்வை சிதைத்து விடுகிறது. எனக்கு இது கிடைக்குமா என்ற ஒரு சிறிய சந்தேகம் கூட உங்கள் குவாண்டம் புலத்தில் ஒரு பெரிய தடையை உருவாக்குகிறது. தடையற்ற அலைகள் மட்டுமே இலக்கை மிக விரைவாக சென்றடையும். தயக்கத்தை விட்டொழித்த போதுதான் என் வாழ்வின் வேகம் அதிகரித்தது என்பது சாதனையாளர்களின் ரகசியம். உங்கள் அணுக்களை வீரியப்படுத்துங்கள். வீரியம் என்பது ஆக்ரோஷம் அல்ல, அது உங்கள் இலக்கின் மீதான ஒரு தெளிவான உறுதி. உடல் உழைப்பு என்பது ஒரு சாதாரண கருவி மட்டுமே, ஆனால் உங்கள் எண்ணத்தின் வலிமைதான் இந்த பிரபஞ்சத்தின் அச்சாணி. நீங்கள் ஒரு இடத்தில் அமர்ந்து ஒரு உயர்ந்த நிலையை அடைந்துவிட்டதாகச் சிந்திக்கும் போது அந்த எண்ணம் அண்டவெளியில் ஒரு மின்காந்த அலையாக பாய்கிறது. அந்த அலை உங்களுக்கு தேவையான மனிதர்களையும் வாய்ப்புகளையும் செல்வத்தையும் உங்களை நோக்கி இழுத்து வரும். இதுதான் குவாண்டம் ஈர்ப்பு விதி. ஆனால் இந்த விதியை செயல்படுத்த உங்கள் அணுக்களில் ஒரு நிலையான அதிர்வு தேவை. ஒரே ஒரு எண்ணத்தில் உறுதியாக இருந்தபோது உலகம் எனக்கு வழிவிட்டது என்பது சத்தியமான உண்மை. உங்கள் ஆழ்மனம் என்பது ஒரு மிகப்பெரிய காந்தம் போன்றது. அங்கே நீங்கள் எதை சேமித்து வைத்திருக்கிறீர்களோ அதுதான் உங்கள் புறச்சூழலை வடிவமைக்கும். பணம் என்னிடம் தங்காது, நான் எதை தொட்டாலும் நஷ்டமாகிறது என்ற அந்த பழைய குப்பைகளை இப்போதே தீயிட்டு எரியுங்கள். அவையெல்லாம் உங்களை ஒரு ஏழையாக வைத்திருக்க இந்த சமூகம் உங்கள் மூளைக்குள் திணித்த நஞ்சுகள். அந்த நஞ்சை வெளியேற்றும் அதிகாரம் உங்கள் ஒரு சொல்லிற்கு இருக்கிறது. நான் ஒரு செல்வ காந்தம், பிரபஞ்சத்தின் அத்தனை ஐஸ்வர்யங்களும் என் வசமாகிறது என்று உங்கள் அணுக்களுக்கு ஆணையிடுங்கள். இதோ ஒரு உதாரணம். ஒரு பெரிய வில்லில் இருந்து அம்பை செலுத்தும்போது அந்த அம்பின் குறிக்கோள் மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரிய வேண்டும். சுற்றியிருக்கும் காற்றுக்கோ அல்லது சத்தத்திற்கோ நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தால் அம்பு இலக்கை தவறவிடும். உங்கள் லட்சியம்தான் அந்த இலக்கு. சுற்றியிருக்கும் மனிதர்களின் ஏளன பேச்சுகள்தான் அந்த சத்தம். சத்தத்தை கவனிக்காதீர்கள், இலக்கை மட்டும் உற்று நோக்குங்கள். உங்கள் அணுக்கள் அந்த இலக்கை நோக்கி இப்போதே பாயத் தொடங்கிவிட்டன. உங்கள் அதிகாரம் உங்கள் ஒருமித்த கவனத்தில் இருக்கிறது. சந்தேகம் என்பது உங்கள் ஆன்மாவின் ஒளியை அணைக்கும் ஒரு இருள். இது சாத்தியமா என்ற கேள்வியே உங்கள் வெற்றியை தள்ளிப்போடும் முதல் காரணி. ஒரு விதையை மண்ணில் விதைத்துவிட்டு அதை தினமும் தோண்டி பார்ப்பது அந்த செடியை கொல்வதற்கு சமம். உங்கள் கோரிக்கைகளை ஒருமுறை பிரபஞ்சத்திடம் வைத்துவிட்டால் அது நிறைவேறிவிட்டது என்றே நம்புங்கள். அந்த உறுதிதான் அந்த பொருளை உங்கள் நிஜ வாழ்விற்கு இழுத்து வரும். நம்பிக்கை இருக்கும் இடத்தில் அற்புதங்கள் வரிசை கட்டி நிற்கும் என்பது குவாண்டம் ரகசியம்.
பணத்தை பற்றிய உங்கள் பார்வையில் ஒரு மாபெரும் தெளிவு பிறக்க வேண்டும். பணம் என்பது ஒரு காகிதம் அல்ல, அது ஒரு மகா சக்தியின் வடிவம். பணத்தை நேசியுங்கள், அப்போதுதான் பணம் உங்களிடம் தங்கும். பணத்தை பார்த்து பயப்படுபவர்கள் ஒருபோதும் கோடீஸ்வரன் ஆக முடியாது. மற்றவர்களின் உயர்வை கண்டு மகிழுங்கள். அவர்களுக்கு வந்த அந்த செழிப்பு இப்போது என்னையும் ஆட்கொள்கிறது என்று சொல்லுங்கள். அந்த மகிழ்ச்சி உங்கள் அணுக்களில் ஒரு நேர்மறை அதிர்வை உண்டாக்கி உங்களை செல்வத்தின் இருப்பிடமாக மாற்றும். செல்வத்தை போற்றிய போதுதான் செல்வம் என்னை தேடி வந்தது என்பது அனுபவ பாடம். ஒப்பீடு என்பது உங்கள் சுய ஆற்றலை நீங்களே அழித்துக் கொள்ளும் ஒரு செயல். நீங்கள் ஒரு தனித்துவமான குவாண்டம் குறியீடு என்று நான் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறேன். மற்றவரின் வேகம் உங்கள் வேகம் அல்ல. மற்றவரின் உயரம் உங்கள் இலக்கு அல்ல. காட்டில் ஒரு மரம் வளரும்போது அது பக்கத்து மரத்தோடு போட்டி போடுவதில்லை. அது தன் இயல்பில் வளர்ந்து வானத்தை தொடுகிறது. நீங்களும் உங்கள் இயல்பில் வளருங்கள். மற்றவரை பார்ப்பதை நிறுத்திவிட்டு உங்களுக்குள் இருக்கும் அந்த பேராற்றலை கவனியுங்கள். மற்றவரை பார்ப்பதை நிறுத்திய போதுதான் என் உண்மையான பலம் எனக்கு தெரிந்தது என்பது உண்மை. காலையில் எழுந்ததும் உங்கள் அணுக்களில் ஒரு புதிய அதிகாரம் இருக்க வேண்டும். பழைய தோல்விகளை சுமந்து கொண்டு உங்கள் நாளை தொடங்காதீர்கள். ஒரு குவாண்டம் அதிகாரி காலையில் எழுந்ததும் தன் சாம்ராஜ்யத்தை பிரகடனம் செய்வான். இன்று என் வாழ்வில் மகா அற்புதங்கள் நிகழும், இன்று நான் காணும் ஒவ்வொன்றும் எனக்கு சாதகமாக அமையும் என்று உங்கள் அணுக்களுக்கு கட்டளையிடுங்கள். உங்கள் காலை நேரத்து துடிப்புதான் அந்த நாளின் வெற்றியை தீர்மானிக்கிறது. உங்கள் நாளை நீங்களே வடிவமைப்பீர்கள். கவலைகளை காற்றில் பறக்க விட்டுவிட்டு உங்கள் அதிகாரத்தை நிலைநாட்டுங்கள். குழப்பம் என்பது உங்கள் ஆற்றல் மண்டலத்தில் நீங்களே அனுமதித்த ஒரு தேவையற்ற மேகம். அந்த மேகம் இருக்கும் வரை உங்களால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாது. முதலில் அமைதியாக இருங்கள். அமைதியில்தான் அண்டவெளியின் குரல் கேட்கும். தடாகத்தின் நீர் அமைதியாக இருந்தால்தான் அதில் நிலவின் பிம்பம் தெளிவாக தெரியும். உங்கள் மனம் அமைதியாக இருந்தால்தான் செல்வத்திற்கான அந்த மகா யோசனை உங்கள் மூளைக்குள் நுழையும். அமைதியான மனதிற்குள் மட்டுமே செல்வச் செய்திகள் தெளிவாக கேட்கின்றன. கவலைகளை நிறுத்துங்கள். அப்போதுதான் பிரபஞ்சத்தின் அந்த பேரதிர்வு உங்கள் அணுக்களோடு கைகோர்க்கும். உங்கள் உடலில் உள்ள 70% நீர் உங்கள் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஏற்ப மாறுகிறது. நீங்கள் நான் தோற்றுவிடுவேன் என்று சொன்னால் உங்கள் நீர் மூலக்கூறுகள் சிதைந்து போகின்றன. இது உங்கள் ஆரோக்கியத்தை சீரழிக்கும், உங்கள் வசீகரத்தை மங்கச் செய்யும். நீங்கள் நான் ஒரு மாபெரும் வெற்றியாளன் என்று சொல்லும் போது உங்கள் DNA வலிமை பெறுகிறது. உங்கள் சொல்லே உங்கள் செல்வம். உங்களை உருவாக்குவதும் உங்களை அழிப்பதும் உங்கள் நாவிலிருந்து வரும் சொற்கள்தான். பலவீனமான சொற்களை இப்போதே ரத்து செய்யுங்கள். நான் ஒரு அதிகாரி, என் சொல்லே சட்டம் என்று பிரகடனம் செய்யுங்கள். இதுவே உங்கள் வாழ்வை மாற்றும் முதல் குவாண்டம் படி. வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படும் தடைகளை பார்த்து நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? அந்த தடைகள் உங்களை செதுக்க வந்த பாடங்கள். ஒரு வைரக்கல்லானது எவ்வளவு பட்டை தீட்டப்படுகிறதோ அவ்வளவு பிரகாசமாக மாறும். உங்களைச் சுற்றியுள்ள கஷ்டங்கள் உங்கள் மேல் விழும் அடிகள் அல்ல, அவை உங்களை ஒரு சிலையாக மாற்றும் ஒளி அடிகள். இந்த தடை என்னை இன்னும் வலிமையாக்குகிறது என்று சொல்லுங்கள். அந்த நிமிடம் உங்கள் கஷ்டம் ஒரு மாபெரும் வாய்ப்பாக உருமாறும். இதுவே அணுக்களின் உலகில் நடக்கும் விந்தை. வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்கிறது, இதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். நீங்கள் எதை உற்று நோக்குகிறீர்களோ அதுவே உங்கள் நிஜமாக மாறுகிறது. உங்கள் பிரச்சினைகள் ஒரு பாறையைப் போல உங்கள் முன்னால் நிற்பதற்கு காரணம் உங்கள் முழு கவனமும் அதன் மீது இருப்பதுதான். கவனத்தை வெற்றியின் பக்கம் திருப்புங்கள். அப்போது அந்த பாறை மெல்ல மெல்ல ஒரு பனிப்புகையைப் போல கரைந்து போவதை நீங்கள் காணலாம்.
பிரச்சினைகளை விட்டு விலகி இலக்கை கவனித்தபோது வழிகள் திறந்தன என்பது ஒரு குவாண்டம் உண்மை. நீங்கள் எதை ஆழமாக கவனிக்கிறீர்களோ அதுவே உங்கள் பிரபஞ்சத்தில் வேர்விடும். உங்களுள் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த குவாண்டம் பிடிவாதம் விழித்துக் கொள்ள வேண்டிய தருணம் இது. ஒரு சிறு குழந்தை ஒரு பொம்மைக்காக அடம்பிடிப்பது போல உங்கள் லட்சியத்தின் மீது ஒரு தீவிரமான பிடிவாதம் இருக்க வேண்டும். இந்த வெற்றி எனக்கு உரிமையானது என்ற அதிர்வை உங்கள் அணுக்களில் உருவாக்குங்கள். பிரபஞ்சத்திடம் ஒருபோதும் கெஞ்சாதீர்கள். ஒரு உயர்ந்த அதிகாரியைப் போல உரிமையோடு உங்கள் பங்கை கேளுங்கள். வாரிசுகளுக்கு சொத்தில் பங்கு உண்டு. அந்த உரிமையை நிலைநாட்ட துணிச்சலான ஒரு குரல் தேவை. செல்வம் எனக்கு உரிமையானது என்று உங்கள் அணுக்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இதுவே உங்கள் அதிகாரம். முன்பு நீங்கள் என்னவாக இருந்தீர்கள் என்பது இப்போது ஒரு பொருட்டே அல்ல. இந்த வினாடி நீங்கள் எதைச் செய்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரே சக்தி. உங்கள் கடந்த கால தோல்விகளை ஒருபோதும் உங்கள் தோளில் சுமந்து திரியாதீர்கள். அவை பழைய செய்தித்தாள்களைப் போல பயனற்றவை. கடந்த காலச் சுமைகளை இறக்கி வைத்ததும் நடையில் வேகம் பிறந்தது என்பது அனுபவம் சொல்லும் பாடம். இன்று ஒரு புதிய செய்தியை உருவாக்குங்கள். உங்கள் டிஎன்ஏவில் உள்ள ஒவ்வொரு மூலக்கூறும் வெற்றிக்காக மட்டுமே துடிக்க வேண்டும். நீங்கள் ஒரு அதிசயம் நிகழ்த்தப் போகும் ஒரு மகா சக்தி. இந்த உலகத்தில் எதுவுமே தற்செயலானது அல்ல. உங்கள் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொன்றும் ஒரு திட்டமிட்ட குவாண்டம் நிகழ்வு. இதுவரை நீங்கள் அனுபவித்த வலிகள் அனைத்தும் உங்களை ஒரு வைரமாகச் செதுக்க வந்தவை. ஒரு சிற்பியின் உளி அடிதான் ஒரு கல்லைச் சிலையாக மாற்றுகிறது. உங்களைச் சுற்றியுள்ள மக்கள் உங்களை ஏளனம் செய்யலாம். அதை பற்றி ஒரு வினாடி கூட நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது உங்களுக்குள் இருக்கும் அந்த அணுக்களின் வலிமை. ஒரு புயல் வீசத் தொடங்கும் போது முதலில் அமைதியாகத்தான் இருக்கும். ஆனால் அது வீசத் தொடங்கிவிட்டால் எதாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. உங்கள் வீட்டில் இருக்கும் பொருள்கள், உங்கள் கையில் இருக்கும் பணம், இவை அனைத்தும் உங்கள் எண்ணத்தின் பிரதிபலிப்பு. உங்கள் எண்ணம் உயரும்போது உங்கள் சூழல் தானாகவே உயரத் தொடங்கும். எண்ணங்களை சுத்தப்படுத்திய போது உறவுகளும் செல்வமும் மேம்பட்டன என்பது அசைக்க முடியாத ஒரு உண்மை. நீங்கள் ஒரு காந்தத்தை போல மாறும்போது செல்வங்கள் உங்களை வந்து அடையும். இதைச் செய்வதற்கு நீங்கள் உலகமெல்லாம் ஓட வேண்டியதில்லை. உங்களுக்குள்ளேயே அந்த மாற்றத்தை செய்ய வேண்டும். ஆழ்மனதில் ஒரு சிறிய அதிர்வை ஏற்படுத்தினால் அது அண்டவெளி முழுவதும் எதிரொலிக்கும். உங்கள் அணுக்களில் அந்த தெளிவு பிறக்கட்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உறங்கச் செல்லும் முன் அந்த நாளை ஒரு வெற்றியாளராக கழித்ததாக எண்ணுங்கள். அந்த எண்ணம்தான் உறக்கத்தின் போது உங்கள் அணுக்களை மறுசீரமைக்கும் ஒரு நுட்பம். காலையில் எழும்போது ஒரு புதிய அதிகாரியாக விழித்தெழுங்கள். உறக்கத்தில் விதைக்கப்பட்ட எண்ணங்களே காலையில் நிஜமாக அறுவடை செய்யப்பட்டன என்பது குவாண்டம் ரகசியம். உங்கள் வாழ்வில் இனி தோல்வி என்ற சொல்லே இருக்கக்கூடாது. உங்கள் வெற்றி என்பது உங்கள் அதிகாரத்தால் வடிவமைக்கப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம். ஒவ்வொரு இரவும் வெற்றியைச் செதுக்கினால் ஒவ்வொரு காலையும் அதை அனுபவிக்க முடியும் என்பது உண்மை. காலம் என்பது ஒரு நேர்கோடு அல்ல, அது ஒரு வட்டம். உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் இப்போதே நிகழ்காலத்தில் கொண்டு வர முடியும். நீங்கள் அடைய விரும்பும் அந்த உயர்ந்த நிலையை இப்போதே அடைந்துவிட்டதாக உணருங்கள். அந்த உணர்வுதான் உங்கள் அணுக்களை அந்த நிலையை நோக்கி இழுத்துச் செல்லும். வெற்றியை உணர்ந்தபோதுதான் வெற்றி தேடி வந்தது என்பது மகா உண்மைகளில் ஒன்று. நீங்கள் எதை உணர்கிறீர்களோ அதுவே நீங்கள். உங்களை ஒரு ஏழையாக உணர்ந்தால் பிரபஞ்சம் அதை உறுதிப்படுத்தும். உங்களை ஒரு பேரரசனாக உணர்ந்தால் பிரபஞ்சம் உங்களுக்கு மகுடம் சூட்டும். அந்த மகுடத்தைச் சூடும் தகுதி உங்களுக்கு இருக்கிறது. இதுவே உங்கள் குவாண்டம் உரிமை. உங்கள் ஆற்றலை வீணாக்காதீர்கள், உங்கள் அதிகாரத்தை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதீர்கள்.
நீங்கள் இந்த உலகின் ராஜா, உங்கள் சாம்ராஜ்யம் இப்போது உங்கள் வசமாகிவிட்டது. உங்களை யாராலும் தடுக்க முடியாது, உங்கள் அணுக்களே உங்களுக்கு சாட்சியாக நிற்கும். எழுந்து நில்லுங்கள், உங்கள் அதிகாரத்தை செலுத்துங்கள். உங்கள் ஒவ்வொரு சொல்லும் ஒரு மந்திரமாக மாறட்டும். உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாபெரும் வெற்றியாக மலரட்டும். இந்த உலகம் உங்கள் அதிகாரத்தை இப்போதே அங்கீகரிக்கத் தொடங்கிவிட்டது. வறுமை என்ற கரை துடைக்கப்பட்டுவிட்டது, செல்வம் உங்கள் அடியில் சரணடைந்து கிடக்கிறது. உங்கள் சொற்கள் இப்போது மகா சக்திகளாக மாறட்டும். நன்றி உணர்வு என்பது உங்கள் அதிர்வை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு மாபெரும் கருவி. நன்றி சொல்லத் தொடங்கியதும் நன்மைகள் பெருகின என்பது பிரபஞ்சத்தின் ரகசிய மொழி. நீங்கள் எதை அடைந்தாலும் அதற்காக முழு மனதோடு நன்றியுடன் இருங்கள். அந்த நன்றி உணர்வு இன்னும் பல மடங்கு செல்வத்தை உங்களை நோக்கி இழுக்கும். பொற்காலம் தொடங்கிவிட்டது, உங்கள் அணுக்கள் அந்த பொற்காலத்தை செதுக்கி முடித்துவிட்டன. இனி உங்கள் வாழ்வில் பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமில்லை. அபரிமிதமான செல்வம் மற்றும் அதிகாரம் இவை அனைத்தும் உங்களைச் சூழ்ந்துள்ளன. உங்கள் இதயத்தில் அந்த நன்றி உணர்வு எப்போதும் சுடர்விடட்டும். உங்களுக்குள் இருக்கும் அந்த பேராற்றலை ஒருபோதும் சந்தேகப்படாதீர்கள். ஒரு சிறு பொறிதான் ஒரு பெரிய காட்டையே எரிக்கிறது. உங்கள் ஒரு சிறிய எண்ணம்தான் உங்கள் வாழ்க்கையையே மாற்றப் போகிறது. உங்கள் அதிகாரம் இன்று முதல் இந்த உலகிற்கு தெரிய போகிறது. நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக பிறந்திருக்கலாம், ஆனால் ஒரு சகாப்தமாக வாழ்ந்து முடிப்பீர்கள். உங்கள் அணுக்களில் உள்ள அந்த மின்னல் வேகம் உங்களை இலக்கிற்கு மிக விரைவாக கொண்டு சேர்க்கும். என் அதிகாரத்தை உணர்ந்தபோது என் சொற்களுக்கு உலகம் கட்டுப்பட்டது என்பது அனுபவம் கண்ட உண்மை. அந்த அதிகாரத்தை இன்று உங்கள் அணுக்களில் நான் காண்கிறேன். இந்த நிமிடம் முதல் உங்கள் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கட்டும். உங்கள் பார்வையில் ஒரு தெளிவு இருக்கட்டும். நீங்கள் நடக்கும்போது பூமி அதிரட்டும். உங்கள் அதிகாரம் உங்கள் முகத்தில் தெரியட்டும். அதிகாரத்தை உணர்ந்தபோது உலகம் பணிந்தது என்பது வீரர்களின் வரலாறு. உங்கள் வரலாறு இன்று முதல் எழுதப்பட போகிறது. உங்களை யாராலும் முடக்க முடியாது, உங்களை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் ஒரு சக்தி வாய்ந்த குவாண்டம் அதிகாரி. உங்கள் ஆணைப்படி இந்த பிரபஞ்சம் இயங்கத் தொடங்கிவிட்டது. செல்வங்கள் உங்கள் வாசலில் காத்து கிடக்கின்றன. இது உங்கள் காலம், இது உங்கள் அதிகாரம். முன்னேறிச் செல்லுங்கள், உலகம் உங்கள் பின்னால் வரும். மங்களம் உண்டாகட்டும், இது உங்கள் குவாண்டம் அதிகாரம்.